ஹாய், வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி டாபிக்ல லொகேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சிம்பிளான டாபிக் தான் அது. ஓகேங்களா? பேசிக்கா பாத்தீங்கன்னா சில ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், நம்பர்ஸ், இது மேஜிக் நம்பர்ஸ், இதுதான் அந்த டாபிக்ல அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லொகேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் எர்த்னா புவியினுடைய கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல வரைஞ்சவர் யாரு அப்படின்னா தாலமி அப்படிங்கிறவர் தான். இவரே தான் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவரும் பாத்தீங்கன்னா தாலமி தான். இந்த புவியினுடைய கற்பனை கோடுகள் ரெண்டு சொன்ன இல்லைங்களா, இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு அச்சக்கோடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கக்கோடு அப்படிங்கிறது. நம்ம சரி இப்போ இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற டாபிக்கும் இந்த அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது இது பார்த்தாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, அச்சக்கோடுகள்னா என்ன சார், தீர்க்கக்கோடுகள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சக்கோடுகள்னா ஒண்ணும் இல்ல, புவியில் வரைபடக்கூடிய கிடைமட்ட கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஓகேங்களா? புவியில் வரைபடக்கூடிய கிடைமட்ட கோடுகள்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே தீர்க்க கோடுகள்னா என்ன சார் அப்படின்னா, புவியில் வரைபடக்கூடிய செங்குத்து கோடுகள்னா வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, இப்படி வரைஞ்சீங்கன்னா அது பேர் பாத்தீங்கன்னா இது கிடைமட்டமா, கரெக்டுங்களா? இது அச்சக்கோடு. இதே இப்படி வரைஞ்சீங்கன்னா இது பேர் தீர்க்கக்கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுது இல்லைங்களா? சரிங்க சார், எத்தனை அச்சக்கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இதுல பாருங்க டோட்டலா பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி. இந்த 0 டிகிரிக்கு மேல இது 90 டிகிரி நார்த். 0ல இருந்து 90 டிகிரி நார்த் போகும். அதே மாதிரி 0ல இருந்து 90 டிகிரி சவுத் வரும். அப்போ 90 + 90 0 டிகிரி சேர்த்தீங்கன்னா 1, கரெக்டுங்களா? அப்ப எத்தனை லைன் இருக்கு? 181 லைன் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? டோட்டலா எத்தனை அச்சக்கோடு அப்படின்னா 181 அச்சக்கோடு பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல முக்கியமான அச்சக்கோடு 3 கோடு இருக்கு. ஒன்னு 0 டிகிரி, 0 டிகிரி ஈக்குவேட்டார் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை. இன்னொன்று 23 டிகிரி வடக்கு, ஓகேங்களா, கடக ரேகை அப்படிங்கிறது. இன்னொன்று 23 டிகிரி தெற்கு, மகர ரேகை அப்படிங்கிறது. ஓகேங்களா? 181 அச்சக்கோடுகள்ல 3 கோடு பாத்தீங்கன்னா முக்கியமான கோடு. 0 டிகிரி ஈக்குவேட்டார், 22.5 டிகிரி நார்த் டிராபிக் ஆஃப் கேன்சர், 22.5 டிகிரி சவுத் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகேங்களா? சரிங்க சார், அப்படியே இங்க பாருங்க, லாங்கிடியூட் மொத்தம் எத்தனை கோடு சார் இருக்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு வட்டத்துல என்ன கோணம் நம்மளுக்கு இருக்கும்? 360 டிகிரி. ஓகேங்களா? அதுதான் இதனுடைய இது. ஓகேங்களா? இது எப்படி சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா இங்க இது ஒரு அரை வட்டமா, இங்க 90 டிகிரி இருக்குமா, இங்க 90 டிகிரி இருக்குமா? நீங்க பாக்குறது 2D இமேஜ். இங்க 90, இங்க 90, இங்க 90, இங்க 90, டோட்டலா 90 + 90 + 90 + 90 360 லாங்கிடியூட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ ஒரு டவுட் வரும், சார் இங்க நம்ம 1 ஆட் பண்ணோம் இல்லையா, 0 டிகிரி ஈக்குவேட்டார் ஆட் பண்ணோம், இங்க ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 0வது கோடு 360வது கோடு ஒரே கோடு. இந்த கோடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 0th லைனும் 360th லைனும் ஒரே லைன். ஓகேங்களா? அதனால நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன ஆட் பண்ணல, 1 ஆட் பண்ணல. சரிங்க சார், இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் இது நீங்களே சொல்லிட்டீங்க, கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக கற்பனை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அச்சக்கோடுகள் காலநிலைக்காக, தீர்க்க கோடுகள் அப்படின்னா நேரத்திற்காக. ஓகேங்களா? புரியுது இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் இந்தியால நம்ம பார்க்க போறது இந்தியாவினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா உலக லெவல்ல 7வது பெரிய நாடு பரப்பளவின் அடிப்படையில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, சீனா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 7வது பெரிய நாடு எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா பரப்பளவுல. ஓகேங்களா? இந்தியாவோட பரப்பளவு உலகினுடைய பரப்பளவுல வெறும் 2.4%. ஓகேங்களா? அதாவது உலகம் பாத்தீங்கன்னா உலகினுடைய பரப்பளவு 100% அப்படின்னா இந்தியாவின் பரப்பளவு வெறும் 2.4%. பரப்பளவின் அடிப்படையில் நாம 7வது பெரிய நாடு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ல நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2011 சென்சஸ் பத்தி தான் சொல்றேன். 2011 கணக்கெடுப்பின்படி நம்மளுடைய மக்கள் தொகை 121 கோடி. ஏன் சார் இப்போ 140 கோடின்னு சொல்றோமே, நம்ம தான் உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகையுடைய நாடு, எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா நம்மளுக்கு அபிஷியல் சென்சஸ் பாத்தீங்கன்னா என்ன வரல. கரெக்ட் தானே? அரசினால் எடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் எடுக்கவே படல. கரெக்டுங்களா? அதனால நான் பாத்தீங்கன்னா எதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறேன்னா 2011 சென்சஸ் படி நம்மளுடைய மக்கள் தொகை 121 கோடி. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உலகத்துல 17.5%. உலகத்துல 17 பரப்பளவின் அடிப்படையில
இந்தியாவோட பரப்பளவான 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது உலகினுடைய மொத்த பரப்பளவுல 2.4% இருந்தாலும், ஆனா உலகினுடைய மொத்த மக்கள் தொகையில இந்தியாவோட மக்கள் தொகையான 121 கோடி 17.5% பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அதாவது நிலப்பரப்பு வயசு 2.4% வச்சிருக்கக்கூடிய இந்தியா மக்கள் தொகை வயசு வந்து பாத்தீங்கன்னா 17.5% வச்சிருக்கு. ஓகேங்களா? மக்கள் தொகை வயசு ஒரு மிகப்பெரிய நாடு. நம்ம இதுல 6ல் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இந்தியரா பாத்தீங்கன்னா இருக்காரு. சரிங்க சார். அடுத்து அச்சப்பரவல் தீர்க்க பரவல் என்ன சார்? இந்தியாவோட அச்சப்பரவல், இந்தியாவோட தீர்க்க பரவல். அச்சக்கோடுனா என்ன பார்த்தோம்? கிடைமட்ட கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தீர்க்க கோடுனா செங்குத்து கோடு அப்படின்னு பார்த்திருப்போம். கரெக்ட் தானே? இங்க அச்சக்கோடு, அச்சப்பரவல்னா என்னன்னு பாருங்க. அச்சக்கோடுனா 0 டிகிரி, இப்படி 0 டிகிரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 22.5 டிகிரி நார்த், 22.5 டிகிரி சவுத் எல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் அச்சக்கோடுக்கு எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இங்க இந்தியாவோட அச்சப்பரவல் பாருங்க. இந்தியாவோட அச்சப்பரவல் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 8 டிகிரி 4 மினிட் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த். ஓகேங்களா? இது 0 டிகிரின்னு வச்சுங்க. இது 0 டிகிரி. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 8, 9, 10, 11, 12 அப்படியே போயிட்டு இருக்கும்போது 37 வரும்போது இந்தியா முடியுது. ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட அச்சப்பரவல் பாருங்க 8 டிகிரி 4 மினிட் வடக்குல இருந்து 37 டிகிரி 6 மினிட் வடக்கு வர. அதே மாதிரி வந்து பாருங்க, இப்ப இங்க நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா சார், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 181 அச்சக்கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல 3 கோடுகள் நம்ம முக்கியமான கோடு அப்படின்னு சொன்னோம். கரெக்டுங்களா? 3 கோடுகள் முக்கியமான கோடு. ஒன்னு 0 டிகிரி ஈக்குவேட்டா, இன்னொன்னு 23 டிகிரி வடக்கு கடகரேகை, இன்னொன்னு 23 டிகிரி தெற்கு மகரரேகை. கரெக்ட் தாங்களா? இப்படிதான் சொன்னோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி வடக்கு அப்படிங்கிறது நம்ம இந்தியா வழியா பாத்தீங்கன்னா போகுது. டோட்டலா 181 அச்சக்கோடுல 3 கோடு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கோடு சொன்னோம். 0 டிகிரி, 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு. கரெக்ட் தானே? இதுல வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி வடக்கு அப்படிங்கிறது இந்தியா வழியா பயணிக்கக்கூடியது. அப்ப இந்தியா வழியா பயணிக்கக்கூடிய முதன்மை அச்சக்கோடு எது அப்படின்னா 23 டிகிரி வடக்கு, டிராபிக் ஆஃப் கேன்சர் அல்லது கடகரேகை அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்க லாங்கிடியூடல் எக்ஸ்டெண்ட், தீர்க்க பரவல். சார் அச்சப்பரவல் ஓகே, தீர்க்க பரவல். தீர்க்க கோடுகள்லாம் என்ன சார்? தீர்க்க கோடுனா செங்குத்து கோடுகள் அப்படி சொல்லி பாத்துருந்தோமா? சரி, ஓகே. இது பாருங்க, இது வந்து 0 டிகிரி பிரைம் மெரிடியன் லைன் அப்படின்னு வச்சுங்க. 0, 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டு இருக்கும்போது 68 வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட், 68 வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. 69, 70 இப்படியே போயிட்டு இருக்கும்போது 97 டிகிரி வரும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட தீர்க்க பரவல் பாருங்க 68 டிகிரி 7 மினிட் கிழக்குல இருந்து 97 டிகிரி 2.5 மினிட் கிழக்கு வர. சார் இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சக்கோடுகளை அச்சக்கோடுகளை பொறுத்து இந்தியா வடஅரை கோளத்துல இருக்கு உலகத்துல. கரெக்டுங்களா? அதே மாதிரி தீர்க்க கோடுகளை வயசு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிழக்கு அரை கோளத்துல இருக்கு. ஓகேங்களா? அச்சக்கோடுகளை பொறுத்து பேஸ்ட் ஆன் லாட்டிடியூட்ஸ் India situated in the northern hemisphere in the world. Based on longitude, India situated in the eastern hemisphere in the world. ஓகேங்களா? புரியுது இல்லைங்களா? சரிங்களா? சரிங்க சார். இதான் அச்சப்பரவல், இதான் தீர்க்க பரவல். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறோம். அடுத்து பாருங்க இந்தியாவோட வடக்கு தெற்கு பரவல். இந்தியாவோட வடக்கு தெற்குனா இங்க காஷ்மீர் லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3,2,1,4 கிலோமீட்டர். ஓகேங்களா? 3,2,1,4 3,2,1,4 கிலோமீட்டர். அதே மாதிரி சார் நார்த் சவுத் இருக்கிற மாதிரியே ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஒன்று இருக்குமா? அதாவது குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னா 2,933 கிலோமீட்டர். 2,933 கிலோமீட்டர். புரியுதுங்களா? இதான் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பரவல். அடுத்து பாருங்க இந்தியாவோட நில எல்லை. இந்தியாவோட நில எல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதி தான். கரெக்டுங்களா? இது எல்லாமே கடல். இது பே ஆஃப் பெங்கால், இது வந்து இந்தியன் ஓஷன், இது வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆனா இந்த பகுதி தான் இந்தியாவோட நில எல்லை அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இந்தியாவோட நில எல்லை அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். 15,200 கிலோமீட்டர். நம்ம எத்தனை நாடுகள் கூட பகிர்ந்து கொள்றோம்னு பாருங்க, 7 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்றோம். இந்தியாவோட நில எல்லையான 15,200 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம 7 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்றோம். ஓகேங்களா? எந்தெந்த நாடு அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், அதுக்கடுத்து மியான்மர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேங்களா? டோட்டலா 7 நாடு வந்துச்சுங்களா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். டோட்டலா 7 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்றோம். இதுல ஒரு டவுட் வரும் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலங்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு அண்டை நாடு தானே சார் அப்படின்னா அண்டை நாடு தான். ஆனா எல்லையை பகிர்ந்து கொள்ள நம்மளுக்கும் அவங்களுக்கும் நில எல்லை கிடையாது, நீர் எல்லை இருக்கு. ஆனா நில எல்லை லேண்ட் ஃப்ரான்டியர் வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நிலப்பரப்பையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி ஒண்ணு இருக்கு. அதான் பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். பாக்
நேசந்தி அப்படின்னு சொல்றோம். சரிங்க சார், இந்தியா 7 நாடுகள் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்றீங்க, 15,200 கிலோமீட்டர். இதுல எந்த நாடு கூட அதிகமா பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா பங்களாதேஷ் கூட தான் அதிகமா பகிர்ந்து கொள்றோம். 4156 கிலோமீட்டர் வங்கதேசத்து கூடயும், ஓகேங்களா. குறைவா வந்து ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் கூட பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொள்றோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, 3 எல்லை கோடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம் பாருங்க. ராட்லிஃப் எல்லை கோடு, ஓகேங்களா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை கோடு பேரு ராட்லிஃப் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவோம். பவுண்டரி லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இதான் ராட்லிஃப் எல்லை கோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லை கோடு பேரு மக்மோகன் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லை கோடு பேரு மக்மோகன் எல்லை கோடு. அதே மாதிரி தூரந்த் எல்லை கோடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான எல்லை கோடு பேரு தூரந்த் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் முக்கியமான எல்லை கோடுகள். ஏன்னா 15,200 கிலோமீட்டர் நிலை எல்லையை வந்து பாத்தீங்கன்னா 7 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்ளும் போது அந்த 7 நாடுகள்ல சில நாடுகளுக்கு அந்த எல்லை கோடு இருக்கு இல்லைங்களா, இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் அதுக்கு சில பேர் இருக்கு. தூரத்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், மக்மோகன்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும், சரி ராட்லிஃப்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், மக்மோகன்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும், தூரத்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். அடுத்து பாருங்க, இந்தியாவோட கிழக்கு முனை, மேற்கு முனை, வடக்கு முனை, தெற்கு முனை, ஓகேங்களா. இந்தியாவோட கிழக்கு கோடி முனை, இந்தியாவோட மேற்கு கோடி முனை, இந்தியாவோட வடகோடி முனை என்ன, இந்தியாவோட தென்கோடி முனை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட கிழக்கு கோடி முனை அப்படிங்கிறது பாருங்க, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய கிபித்து அப்படிங்கிற பாயிண்ட் தான் இந்தியாவோட ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெஸ்டர்ன் டிப் ஆஃப் இந்தியானா பாருங்க கவுர்மோடா, இது எங்க இருக்குன்னா குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நார்தர்ன் டிப் ஆஃப் இந்தியா வாஸ் இந்திரா கோல், ஓகேங்களா. இந்திரா கோல் நார்தர்ன் டிப் ஆஃப் இந்தியா. சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா பாருங்க இந்திரா பாயிண்ட், ஆர் இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக்மில்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட தென்கோடி முனை அப்படிங்கிறது இந்திரா முனை அல்லது இன்னொரு பேரு பிக்மில்லியன் முனை அப்படின்னு சொல்லுவோம். இதே பாருங்க அடுத்து, இது வந்து இந்தியாவோட கிழக்கோடி முனை, மேற்கோடி முனை, வடகோடி முனை, தென்கோடி முனை சொல்லிட்டோம். அடுத்து இந்தியாவோட கடல் எல்லை அப்படிங்கிறது பாருங்க, இந்தியாவோட கோஸ்டல் லென்த் அப்படிங்கிறது 7516.6 கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவோட கடல் எல்லை. முன்னாடிதான் நம்ம நிலை எல்லை பார்த்தோம், இது வந்து இந்தியாவோட கடல் எல்லை 7516.6 கிலோமீட்டர். இதுல வந்து பாருங்க, இதுல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஏன் சார் ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா, எப்படி ரெண்டா பிரிக்கிறோம் பாருங்க, 6100 கிலோமீட்டர் மற்றும் 1416.6 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர் மற்றும் 1416.6 கிலோமீட்டர். எப்படி சார் அப்படின்னா, 6100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட முதன்மை நிலப்பரப்பில் கடல் எல்லை, ஓகேங்களா. உதாரணத்துக்கு அந்த பிக்சர் எடுத்துக்கோமா, இந்த 7516.6 ரெண்டா பிரிச்சாங்கன்னு பார்த்தோமா, 6100 அப்படிங்கிறது இந்தியாவோட முதன்மை நிலப்பரப்பின் கடல் எல்லை இந்த பகுதி, 1416.6 இந்தியாவோட தீவுகளுடைய கடல் எல்லை. ரெண்டு சம் பண்ணினா 7516.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், ஓகேங்களா. சரிங்க சார். அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவோட பொலிட்டிக்கல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இந்தியாவோட அரசியல் பிரிவுகள், இந்தியால 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு, ஓகேங்களா. இந்தியாவோட பரப்பளவில் பெரிய மாநிலம், ஓகேங்களா. பரப்பளவில் பெரிய மாநிலம், லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா எதுனா ராஜஸ்தான் அப்படிங்கிறது, ஓகேங்களா. பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இதே பரப்பளவில் சிறிய மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவா. இதே மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபி, ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட் விச் ஹேஸ் லாங்கஸ்ட், ஓகேங்களா, லாங்கஸ்ட் கோஸ்டல் லென்த், நீண்ட கடல் எல்லையுடைய மாநிலம் ஃபர்ஸ்ட் குஜராத், ரெண்டாவது ஆந்திரா, மூணாவது தமிழ்நாடு, ஓகேங்களா. இந்தியாவிலேயே நீளமான கடல் எல்லையுடைய மாநிலம் ஃபர்ஸ்ட் குஜராத், ரெண்டாவது ஆந்திரா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் லைன், இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அல்லது இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதனோட டிகிரி பாருங்க 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு, 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு. இது எந்த ஊர் வழியா போகுதுன்னு பாருங்க, மிர்சாப்பூர் வழியா போகுது, அலகாபாத் வழியா, ஓகேங்களா. இந்தியாவோட தீர்க்க கோடான 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு அப்படிங்கிறது எந்த ஊர் வழியா போகுதுன்னா மிர்சாப்பூர், அலகாபாத் வழியா போகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சரிங்க சார், ஏன் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க கோடு அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறாங்க, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு திட்ட நேரம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு பாருங்க. அப்படின்னா பாருங்க, இங்க பாருங்க, இப்ப நார்மலா இதுதான் இந்தியாவோட கிழக்கு பகுதின்னு வச்சுங்க, இதான் அருணாச்சல பிரதேசம். இங்கதான் இந்தியாவோட தீர்க்க பரவல் எவ்வளவு பார்த்தோம், 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு. குஜராத்ல 97 டிகிரி 2.5 மினிட் கிழக்கு, ஓகேங்களா. பாத்துக்கோமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 97வது டிகிரி அருணாச்சல பிரதேசம். 96 டிகிரிக்கு சூரியன் வரணும்னா 4 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஆகும். அடுத்து 95வது டிகிரிக்கு சூரியன் வரணும்னா 4 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி இந்தியாவோட தீர்க்க கோடு, இந்தியா வழியா போக தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 29 கோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஓகேங்களா. அப்போ அதை பேஸா வச்சுக்கிட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசல சூரியன் உதிச்சு
29 கோடை கடந்தா நீ எங்க போவோம்? குஜராத்ல பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கும். அப்ப எவ்வளவு சார் நேர இடைவெளி அப்படின்னா 29 × 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? கரெக்டா 116 வரும். டிகிரி எல்லாம் போட்டீங்கன்னா 117 மினிட்ஸ் அப்படின்னு வரும். இதை ஹவருக்கு மாத்தினீங்கன்னா 1 hour 57 minutes. ஓகேங்களா? அதாவது அருணாச்சல பிரதேச சூரியன் உதிக்கிறதுக்கும் குஜராத்ல சூரியன் உதிக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய நேர இடைவெளி 1 மணி நேரம் 57 நிமிடம். நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் வேலையே வச்சுட்டீங்கன்னா 2 மணி நேரம். ஓகேங்களா? 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா அது அருணாச்சல பிரதேசல சூரியன் உதிக்கிறதுக்கும் குஜராத்ல சூரியன் உதிக்கிறதுக்கும். இப்ப நீங்க சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி காலையில 6 மணி அப்படின்னு வச்சீங்கன்னா அருணாச்சல பிரதேசல ஒரு டைம் சூரியன் உதிக்குது, குஜராத்ல ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்குது. இந்த தேவையற்ற இந்த நிர்வாக சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லா ஒரே டைம். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா ஒரே டைம். இங்க பாருங்க, இங்க நம்ம சொன்னோமா 68 டிகிரி 97 டிகிரி ரெண்டுக்கு நடுவுல தான் 82 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதான் இந்தியாவோட திட்ட நேர கோடு 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், இந்தியாவோட திட்ட நேரம் சொன்னீங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொன்னோம், இந்தியாவோட திட்ட நேரம். இதே உலகின் திட்ட நேரம் ஒன்று இருக்கு, கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்ட் தானே? இந்தியாவோட திட்ட நேரம் என்ன சொன்னோம்? 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு சொன்னோம். கிரீன்விச் மீன் டைம், கிரீன்விச் திட்ட நேரம் எப்ப சொன்னோம்? என்ன டிகிரி அப்படின்னா 0 டிகிரி. ஓகேங்களா? இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறது 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு. ஓகேங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது என்ன தீர்க்க ரேகை சார் அப்படின்னா 0 டிகிரி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. சார் இது எந்த ஒரு வழியா போகுது? நம்ம மிர்சாபூர் அலகாபாத் வழியா போகுது. இந்தியாவோட திட்ட நேரம் கூடான இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது மிர்சாபூர் அலகாபாத் வழியா போகுது. ஜிஎம்டி அப்படிங்கிறது எந்த ஒரு வழியா போகுதுன்னா லண்டன் வழியா வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஓகேங்களா? சரிங்க சார், இந்தியாவோட திட்ட நேரத்துக்கும் உலகினுடைய திட்ட நேரத்துக்குமான ஜிஎம்டி எவ்வளவு சார் டைம் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒண்ணுல எத்தனை டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு? 82 டிகிரி 30 மினிட்ல இருந்து 0 மைனஸ் பண்ணீங்கன்னா அதே தானே வரும் போகுது. 1 டிகிரி 4 நிமிஷம். 82 டிகிரி எவ்வளவு இருக்கும்? 368 நிமிஷம் இருக்குமா? 328 நிமிஷம் இருக்குமா? இந்த 30 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா 330 மினிட்ஸ் வரும். ஓகேங்களா? 330 நிமிடங்கள் வரும். இதை நீங்க ஹவர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 5 hours 30 மினிட்ஸ். கரெக்டுங்களா? 330 நிமிடங்கள் நீங்க ஹவர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 5 hours 30 மினிட்ஸ் வரும். அப்ப 5 hours 30 மினிட்ஸ் நாம முன்னாடி இருக்கோம். இப்போ வந்து பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலையில 11:30 மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து எத்தனை மணியா இருக்கும்? காலையில 6 மணியா இருக்கும். அப்போ நம்ம அவர்களை விட லண்டன்ல இருக்கவங்களை விட நாம கிட்டத்தட்ட 5 மணி 30 நிமிடம் 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கோம். அதனாலதான் அந்த பிளஸ் அப்படிங்கிற குறி போடுறோம் நம்ம முன்னாடி இருக்கிறதுனால. ஓகேங்களா? சரிங்க சார், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் இந்தியா டாபிக் அப்படிங்கிறது. இந்த டாபிக்ல நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் அடுத்த லெவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த டாபிக்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்ச அப்புறம் நீங்க குரூப் 1 படிக்கிறீங்களா அல்லது குரூப் 2 படிக்கிறீங்களா, மேப் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? மேப் ஸ்டடி அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு எந்தெந்த மாநிலத்து கூட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது, எந்தெந்த மாநிலம் எந்தெந்த நாடுகள் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இப்ப ராஜஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தான் கூட எல்லை பகிர்ந்து கொள்ளுது. புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி மேப் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. புரியுது இல்லைங்களா? சரிங்க சார், நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.